ஹலோ வெல்கம் டு எபிக் ஆட்டோஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் 5 அப்கமிங் பைக்ஸ் இந்த 2025ல் என்னென்ன இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். உங்களுக்கு இந்த 5 பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜோட பல்சர் RS 200 இல்லாட்டி RS 160 அப்படிங்கிற என்ட்ரி லெவல் ஃபுல்லிஃபைடு பைக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2025ல் லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இந்த ஜான்வரி 9th வந்து லான்ச் பண்ண போறதா ஒரு டேட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டேட்ல தான் தெரியும் RS 200ஓட நமக்கு அப்டேட்டட் வெர்ஷனா இல்லை ஒரு என்ட்ரி லெவல் RS 160 அப்படிங்கிற ஒரு பெஸ்டான ஒரு பைக்கா அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த பைக்கோட இப்போ ரீசெண்டாக டீசர் எல்லாமே லான்ச் பண்ணிட்டாங்க. என்ன டேட் அப்படிங்கிறதும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பைக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்வின் ப்ரொஜெக்டர் LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் அப் சீட் வந்து இருக்கு. நல்ல சூப்பரான கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ஷன் நேவிகேஷனோட வந்து கொடுக்க போறாங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS, 17 இன்ச் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. RS 200 இருந்தது அப்படின்னா அப்டேட்டட் வெர்ஷனா இந்த பைக்ல இன்னும் நிறைய விதமான அப்டேட்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸா இருக்கட்டும், அண்ட் ரியர் டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய டயரா கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ஷன் அந்த TFT கிளஸ்டர் எல்லாமே இருக்கும். 160 இருந்துச்சுன்னா பல்சர் N160யோட இன்ஜின் பிளாட்ஃபார்ம்ல இருந்து கொண்டு வர போறோம் அப்படிங்கிற மாதிரி தான் பல்சர் இந்த பைக் வந்து சொல்லியிருக்காங்க RS 200 பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு RS 200க்கும் RS 160க்கும் ஒரு டிஃபரெண்ட் இருக்கணுங்கிறதுக்காக டெயில் செக்ஷன்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீடைல்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இந்த மந்த் 9th பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக் வந்து அஃபிஷியலாக லான்ச் பண்ண போறோம்னு சொல்லிட்டு பஜாஜ் வந்து அவங்களுடைய அஃபிஷியல் இன்ஸ்டா ஹேண்டல்ல வந்து வீடியோ எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த RS 200 இல்லாட்டி 160 டெஃபினட்டா இன்னும் 3 டேஸ்ல வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க. ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா ஆப்ரிலியாவோட டியூனோ 457 அப்படிங்கிற ஒரு நேக்கிட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் நம்ம RS 457ஓட ஒரு நேக்கிட் வெர்ஷன் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல வந்து லிஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் இன்னமும் இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணல. இந்த டியூனோ 457 அப்படிங்கிற பைக் பார்த்தீங்கன்னா RS 457ஓட எக்ஸாக்ட் காப்பிங்க, அதாவது அதோட சேம் நேக்கிட் வெர்ஷனை தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா யமஹாவோட MT-03க்கும் KTMோட 390 டியூக்குக்கும் பார்த்தீங்கன்னா ரைவல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த டூனோ 457 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரெசிவான ரைடிங் ஸ்டாண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த பைக்கோட ஹெட்லாம்ப் வந்து பாத்தீங்கன்னா தாறுமாறான டிசைனா இருக்கு. அண்ட் இந்த பைக்ல உங்களுக்கு சிங்கிள் இன்ஜின், அதாவது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நார்மலான இன்ஜின் கிடையாது, ட்வின் சிலிண்டர் இன்ஜின் கொடுத்திருக்காங்க. ஸோ ட்வின் சிலிண்டரா இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த பைக்கோட இனிஷியல் பிக்கப், டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே தாறுமாறா இருக்கும். அண்ட் இந்த பைக் பொறுத்த வரைக்கும் 47 ஹார்ஸ் பவரும் 44 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. ஸோ 457 cc parallel twin engine, ஸோ சிங்கிள் சிலிண்டர் கிடையாது, parallel twin engine. அண்ட் இதுல உங்களுக்கு 47 ஹார்ஸ் பவரும் 44 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்கு. பை டைரக்ஷனல் குயிக் ஷிஃப்டர், அதாவது நீங்க ஃப்ரண்ட்ல, அதாவது டவுன் பண்ணும்போது உங்களுக்கு குயிக் ஷிஃப்டர் ஒர்க் ஆகும். நீங்க உங்களுக்கு வந்து அப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குயிக் ஷிஃப்டர் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் பை டைரக்ஷனல் குயிக் ஷிஃப்டர் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. அதுவும் ஆப்ஷனலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளட்ச் இருக்கு, டியூவல் சேனல் ABS, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து இந்த பைக்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து இருக்கு. மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ், 17 இன்ச் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் 110 செக்ஷன் டயர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்லயும் ரியர்ல 150 செக்ஷன் டயரும் கொடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ரிலியாவோட இந்த டியூனோ 457 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து MT-03 இல்ல டியூக் 390 விட பிரைஸ் கம்மியாக தான் லான்ச் பண்ண போறாங்க. டெஃபினட்டா ஒரு வேல்யூ ஃபார் மணியா இருக்குங்க, அதுல வந்து சந்தேகமே கிடையாது. மூணாவதா பாத்தீங்கன்னா TVSோட RTX அப்படிங்கிற ஒரு 300 cc அட்வென்ச்சர் பைக்குங்க. இந்த பைக்கோட ஸ்பை ஷாட்ஸ், ரோட் டெஸ்டிங் இமேஜஸ் எல்லாமே நம்ம ரீசெண்டா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த RTX அப்படிங்கிற ஒரு நியூ மாடல் 300 cc அட்வென்ச்சர் பைக் பார்த்தீங்கன்னா TVS மட்டுமே ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு பைக் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து BMWயோட கொலாபரேஷன்லாம் கிடையாது. ஸோ TVS மட்டுமே அவங்களுடைய ஓன் இன்ஜின் பிளாட்ஃபார்ம்ல இருந்து அதுதான் RTX அப்படிங்கிற ஒரு நியூ இன்ஜின் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஜின்ல இருந்து தான் நமக்கு 300 cc அட்வென்ச்சர் பைக் வரப்போகுது. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர்னு பார்த்தீங்கன்னா
36 ஹார்ஸ் பவரும் 29 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிஎம்டபிள்யூட G310R, G310RR, G310GS இந்த மாதிரியான பைக்குக்கெல்லாம் ஒரு ரைவல். அண்ட் அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய ஒரு சில ஏதாவது ஒரு பார்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை மெக்கானிசம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் முழுக்க முழுக்க டிவிஎஸ் மட்டுமே மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கக்கூடிய அட்வென்ச்சர் பைக் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது 300cc பைக். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல ஒரு என்ஜின் பர்ஃபார்மன்ஸை வந்து எதிர்பார்க்கலாம். இந்த 300cc அட்வென்ச்சர் பைக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு. அண்ட் இதோட ஹெட்லாம்பும் பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கு. ஸோ நல்ல ஒரு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. அண்ட் லைட்டிங் செக்ஷன் எல்லாமே எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிளிப் ஆன் நல்ல ஒரு சிங்கிள் ஹேண்டில் பார் தான் கொடுத்துருக்காங்க. அப்ரேட்டான ஹேண்டில் பாராக இருக்கு. அண்ட் 15 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அண்ட் டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் சிஸ்டம் எல்லாமே கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பைக் ஒன்லி அட்வென்ச்சர் மட்டும் கிடையாது, ஆஃப் ரோடிங்கும் உங்களால் ஓரளவுக்கு பெஸ்ட்டாகவே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் டிவிஎஸ் கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா வர இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த பைக் டெஃபினட்டாக நமக்கு வந்து ஒரு 2.5 lakhக்குள்ள பிரைஸ் ரேஞ்ச் கொடுத்தாங்கன்னா நல்ல ஒரு பைக்காக இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. வீல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 19 inch வீலும் ரியர்ல 17 inch அலாய் வீல் தான் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. டியூல் ஸ்போர்ட்ஸ் பிளாக் டயர், அதாவது பேட்டன் டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் பிளாக் பேட்டன் டயர் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சங்கியான சைட் கார்ட்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு டயர் ஹக்கர், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த பைக்கில் இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நாம கூடி சீக்கிரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த 1 or 2 monthsலேயே இந்த பைக்ஸ் எல்லாமே வந்து இந்தியாலையும் லான்ச் பண்ண போகிறாங்க. நாலாவதாக பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட நமக்கு வந்து 750cc இன்டர்செப்டார் 750 அண்ட் கான்டினென்டல் GT 750 அப்படின்னு சொல்லிட்டு 750cc நமக்கு வந்து இந்த 2 ட்வின் பைக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ண போறாங்க. ஆல்ரெடி 650cc நமக்கு வந்து கான்டினென்டல் GT-ஆ இருக்கட்டும் இல்ல இன்டர்செப்டார் இருக்கட்டும் இருக்கு. இப்போ அதுல இருந்து ஒரு அப்கிரேடட் வெர்ஷன், அதான் 750cc வந்து இந்த 2025ல லான்ச் பண்ண போறதா நிறைய இமேஜஸ் வந்து கொடுத்திருக்காங்க. தாறுமாறான பைக்கா இருக்கு. இந்த 750cc ட்வின்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல டியூவல் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க இமேஜ் பார்த்தாவே தெரியும். ரியர்ல சிங்கிள் டிஸ்க் பிரேக் கொடுத்திருக்காங்க. ட்வின் அந்த எக்ஸாஸ்ட் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபிளாட்டான சீட்டா இருக்கு. பில்லியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த யூ-ஷேப் கிராப் ரேல்ஸ் கொடுத்திருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டியூவல் டிஸ்க் வந்து ஃப்ரண்ட்ல இருக்கிறதுனால இன்னும் அந்த பிரேக்கிங் எஃபிஷியன்சி வந்து பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு ட்வின் சிலிண்டர் யூனிட் அப்படிங்கிறதுனால டெஃபினட்டா பவர் பர்ஃபார்மன்ஸுக்கு வந்து எந்த விதமான ஒரு குறைச்சலும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த பைக்ல இருக்கும். யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் இருக்கு. அண்ட் ரியர்ல பாத்தீங்கன்னா ட்வின் ஷாக் அப்சர்வர் தான் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா வெயிட்டான ஒரு பைக்கா தான் இருக்கும். ஏன்னா 750cc ட்வின் சிலிண்டர் அப்படிங்கும்போது டெஃபினட்டா தாறுமாறான இன்ஜினா தான் இருக்கும். ஸோ இந்த இன்டர்செப்டார் 750 அண்ட் கான்டினென்டல் GT 750 இந்த இயர்ங்கிறத விட இன்னும் 1 or 2 monthsல இந்தியாவில் நம்ம அபிஷியலாவே நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். கடைசியா 5ஆவதா பாத்தீங்கன்னா ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 421 அப்படிங்கிற ஒரு அட்வென்ச்சர் பைக் பாத்தீங்கன்னா வரப்போகுது. இந்த எக்ஸ்பல்ஸ் 420 அப்படிங்கிற ஒரு பைக் பாத்தீங்கன்னா ஹிமாலயன் 450க்கும் 390 அட்வென்ச்சர் KTM-ஓட பைக்குக்கும் ரைவலா வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த பைக் வந்து உங்களுக்கு வந்து இப்போ மோட்டோ ஷோல வந்து 2024ல நடந்ததுல ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த எக்ஸ்பல்ஸ் 421 அப்படிங்கிற ஒரு பைக் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான டிசைன் பேட்டர்ன்லையும் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கக்கூடிய பைக்காகவும் இருக்க போகுது. சிங்கிள் பீஸ் சீட் தான் இந்த பைக்ல யூஸ் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பைக்கோட LED ஹெட்லாம்ப், LED டெயில் லேம்ப், LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட இந்த டிசைன் அப்படிங்கும்போது எக்ஸாஸ்ட் வந்து ஹீட் ஷீல்டோட வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட ஹேண்டில் பார் எல்லாமே சூப்பரா இருக்கு. அண்ட் நல்ல ஒரு ஆப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. நக்கல் கார்ட்ஸ் எல்லாமே கொடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளஸ்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளூடூத் கனெக்ஷன், ட்ரிப் அண்ட் நேவிகேஷன் சிஸ்டம் எல்லாமே இந்த பைக்கில் இருக்க போகுது. அண்ட் 421 அப்படிங்கும் போது கண்டிப்பாக இதோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸும் வந்து ஓரளவுக்கு இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 19 inch வீலும் ரியரில் 17 inch வீலும் தான் மோஸ்ட்லி அட்வென்ச்சர் பைக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அண்ட் இதில் வந்து க்ரூசர் ஃபோக்கஸ்ட் அப்ரோச் அப்படிங்கிறது இந்த பைக்கில் இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பைக் ஆஃப் ரோடிங்கும் ஓரளவுக்கு பண்ண முடியுங்கிறது தான்
ஹீரோவோட ஒரு விஷயமா இருக்கு. 421cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூலிங் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 40 ஹார்ஸ் பவரும் 40 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். டியூவல் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS அவைலபிளா இருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதோட ஒரு பாசிட்டிவாக தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பைக்கும் இந்த 2025ல டெஃபினட்டாக லான்ச் பண்ண போறாங்க. இந்த வீடியோவில் பார்த்தா 5 அப்கமிங் பைக்ஸுமே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பைக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதான் பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. நான் உங்ககிட்ட கேட்கறது அதே ஒன்று தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே.